சிஸ்டத்தில் இன்ஸ்டால் செஞ்சு வச்சுருக்கிற கோரல்ட்ராவை ஓப்பன் செய்கிறதுக்கு இந்த டாஸ்க் பாரில் இந்த கோரல் ஐக்கனை கிளிக் செஞ்சுக்கலாம். அல்லது ஸ்டார்ட் மெனுவில் கோரல்ட்ரா அப்படின்னு கொடுத்து கிளிக் செஞ்சு ஓப்பன் செஞ்சுக்கலாங்க. கோரல்ட்ரா 2020 வெர்ஷன் இன்ஸ்டால் செஞ்சுருக்கோம். இந்த 2020 வெர்ஷன் இப்போது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. கோரல்ட்ரா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குங்க. இதில் நம்ம புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 மெத்தட் இருக்குங்க. ஒன்று ஃபைல் மெனுவில் நியூ கொடுக்கலாம். அல்லது மெனு எதுவும் செலக்ட் பண்ணாமல் கண்ட்ரோல் என்னங்கிறது ஷார்ட்கட் கொடுக்கலாங்க. 3வது இந்த நியூ டாக்குமெண்ட்டில் ஒரு கிளிக் செய்யலாம். 3மே ஒரே ஆப்ஷன் தான். இதில் ஒரு கிளிக் செய்கிறேங்க. கிரியேட் a நியூ டாக்குமெண்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் வருங்க. இதில் ஜென்ரல்ங்கிற கீழே நேம் அப்படிங்கிற இடத்துக்கு உங்களோட ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ நான் விசிட்டிங் கார்டு ஒன்று கிரியேட் பண்ணுறதுனால விசி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ப்ரீசெட் பற்றி டீட்டெயில் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் இப்போ விசிட்டிங் கார்டு வந்து நம்ம ஒரே ஒரு டிசைன் தான் செய்ய போகிறோம். அதனால் ஒரே ஒரு பேஜ் இருந்தால் போதும். அப் டு 999 999 பக்கம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ப்ரைமரி கலர் மோடு சிஎம்வைக்கா ஆர்ஜிபியான்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் வந்து ஆஃப்செட்டுக்கு வந்து சிஎம்வைக்கா தான் செலக்ட் செய்யணும். டைமென்ஷன் A4 நிறைய பேஜ் லேஅவுட் இருக்கும். நம்ம பேசிக்காக இப்போ A4 கொடுத்துக்கலாங்க. இந்த A4னோட விட்த் எவ்வளோ ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மில்லிமீட்டர் இந்த இடத்துக்கு வந்து நம்ம செலக்ட் செஞ்சுக்கலாங்க. மில்லிமீட்டரா இன்ச்சா பிக்காஸா அப்படின்னு எது வேணால் செலக்ட் செஞ்சுக்கலாம். நான் இப்போ மில்லிமீட்டர் செலக்ட் செஞ்சுக்கிறேங்க. ஓரியன்டேஷனுங்கிறது பேஜ் வந்து டாலில் வேணுமா விட்த்தில் வேணுமான்னு கேட்குறாங்க. நம்ம டால்லேயே வச்சுக்கலாம். ரெசல்யூஷன் வந்து அப் டு 300 மேக்ஸிமம்ங்க. அதுதான் பெஸ்ட் ரிசல்ட் வரும். ஸோ நம்ம 300 செலக்ட் செஞ்சுக்கலாங்க. இந்த கலர் செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்குங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மோடு வந்து டிஃபால்ட்டாகவே செலக்ட் செஞ்சுருப்பாங்க. இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே மட்டும் கொடுத்துக்கலாம். டு நாட் ஷோ திஸ் டயலாக் இது வந்து திருப்பி இந்த டயலாக் பாக்ஸ் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இதை செலக்ட் செஞ்சிங்கன்னா அடுத்த முறை ஓப்பன் பண்ணும் பொழுது இந்த டயலாக் பாக்ஸ் வராதுங்க. டைரெக்டாக இந்த செட்டிங்ஸில் அப்படியே ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளே இருக்கட்டும். ஓகே கொடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஒரு நியூ பேஜ் கிரியேட் ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.